ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تزودوا فإن خير الزاد التقوى صدق الله مولانا العظيم وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم اللهم اغفر للحاج ولمن استغفر له الحاج لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் மாபெரிய அருளால் நம்முடைய பொள்ளாச்சி பகுதியின் சங்கைமிக்க உலமா பெருமக்கள் இந்த சமூகத்தினுடைய சிறப்பான நல்ல பல சேவைகளை தங்களுக்கு ஜமாத்துல் உலமாவுடைய வழிகாட்டுதலில் அழகாக செய்து வருகிற என்னுடைய அன்பு சகோதரர்கள், மௌலவிகள், இன்றைய தினம் சங்கையான காபாவையும் மாணவியின் ரவுலாவையும் நோக்கி பயணிக்கிற ஹாஜிகளுக்கு அங்கே இந்த உயர்வான அமலை பாக்கியமாக ஆக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு வழிகாட்டும் இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதன் பாக்கியமான தலைவர் மரியாதைக்குரிய MS சிராஜுத்தீன் ஹாஜி அவர்கள் தொடர்ந்து இங்கே இந்த பகுதியின் ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் உட்பட அருமையான பொறுப்பாளர்கள், நம்முடைய ஜமாத்தின் பெருமக்கள், வருகை புரிந்திருக்கிற ஹாஜிகள் எல்லோருக்கும் துஆ செய்து, சங்கை மிக்கவர்களே, வாழ்க்கையிலே நிறைய பாக்கியங்களை அல்லாஹ் கொடுக்கிறான்.
ஹஜ்ஜி ஒரு வித்தியாசமானது, இன்னொரு பக்கம் உயிரோட்டமானது, இன்னொரு பக்கம் அவன் கிடைப்பதற்கான ஒரு வணக்கம். அவனை அங்கே சென்று கிடைக்க பெறாமல் எங்கே சென்று கிடைக்க பெறுவது? காபாவிலே ரப்பு கிடைக்காவிட்டால் எங்கே கிடைப்பான்? ரப்பை தேடி வாழ்க்கை அர்ப்பணிக்கிறோம். என் தொழுகையின் நோக்கம் அவனே. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வான், வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த். என்னுடைய திருமுகம் அவனையே முன்னோக்கி கொண்டிருக்கும். என் நோக்கம் எல்லாம் அவன், என் வார்த்தைகள் எல்லாம் அவன், என் உணர்வுகள் எல்லாம் அவன். மொத்த என் லட்சியமும் அவனை அடைந்து விட்டே நான் அவன் பக்கம் போய் சேர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவனை அடைவதற்கு தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான் ஹஜ்ஜி. சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜிகளுக்கு சொன்ன நன்மாராயம் மகத்தானது. ஒரு ஹாஜி வாழ்க்கையில் நஷ்டமடைய மாட்டார் என்றார்கள். ஒரு ஹாஜி ஏழையே ஆக மாட்டார் என்றார்கள். ஒரு ஹாஜின் ஈமான் பறிக்கப்படாது என்றார்கள். ஈமானோடு ஹாஜிக்கு மௌத்து வரும் என்கிறார்கள். வாழ்க்கையில் இனி வறுமையே ஹாஜிக்கு ஏற்படாது என்கிறார்கள். எத்தனை பெரிய பஷாரத்தும் நன்மாராயமும். பாவங்கள் மன்னிக்கப்படுகிறார் ஹாஜி என்கிறார்கள் வல்லல் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் குடும்பத்தோடு ஹஜ்ஜ நசீபாக்குவானாக. இவ்வாண்டு போகிற ஹாஜிகளை முறைப்படுத்தி அவன் கொண்டு வருவானாக. ஒரு பாக்கியம் இது. வாழ்க்கையில் நான் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய இலக்குங்கிறது, அதற்கு நான் இந்த உலகத்தில் எந்த தீர்ப்பையும் வைக்க முடியாது, எந்த அளவுகோலையும் வைக்க முடியாது. என் இலக்கு நீண்டது. மிகப்பெரிய குறிக்கோள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். அந்த குறிக்கோளில் மிக உன்னதமானது ஹஜ். ஹஜ்ஜி முழுமையாக வேண்டும் என்றான் அல்லாஹ். வஅத்திம்முல் ஹஜ்ஜா, ஹஜ்ஜ முழுமையா செய்திருங்கிறான். ஹஜ்ஜு முழுமைன்னா அதற்கு பெரிய விளக்கத்தை நன்மக்கள் தருவார்கள். இங்கே ஹஜ்ஜிக்கு போறவங்களும் இருக்கிறீங்க, இன்ஷா அல்லாஹ் போகணும் எண்ணம் கொண்டவங்களும் இருப்பீங்க, போய் வந்தவங்களும் இருப்பீங்க. எல்லாருக்குமாக சேர்த்து நான் ஞாபகப்படுத்துவேன், ஹஜ்ஜிங்கிற இந்த வணக்கமும் இந்த வழிகாட்டுதலும் உண்மையில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் தோழர்கள் ஹயாத் வரைக்கும் ஹஜ்ஜி செய்தாங்க. ஹஜ்ரத் இமாம் ஹசனை குறித்து நான் படித்தேன். 25 தடவை ஹஜ்ஜி செய்யறாங்க. 25 ஹஜ்ஜும் நடந்தே செய்தாங்க. இமாம் ஹசன் யார்? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பேர குழந்தை. அல்லாஹ்வின் மொத்த அருளையும் பெற்றவர்கள். அஹ்ல பைத் ரசூலின் குடும்பத்து பிள்ளைகள். சோனத்து இளைஞர்களின் தலைவர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சுபச்செய்தி சொல்லப்பட்டவர்கள். ஷபாபா அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவா சையிதா சபாபா அஹ்லில் ஜன்னா, சொர்க்கவாசிகளின் வாலிபர்களுக்கெல்லாம் என் பேர பிள்ளைகள் தலைவர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கன்ஃபார்மா சொர்க்கம் உறுதியாகி, சொர்க்கத்தில் தலைமை பொறுப்பு உறுதியாகி, இத்தனைக்கு பின்னாலும் ஹஜ்ஜின் தேட்டத்தில் அந்த பெருமக்கள் குறையவில்லை. 25 ஹஜ்ஜி, அனைத்தும் இஷ்கோடு. வாகன வசதி இருந்தது. நடந்து போவேன் நாங்க இமாம் ஹசன். ஏன்? ஒவ்வொரு எட்டுக்கும் பாக்கியம். ஹாஜிகளுக்கு சொல்வேன், நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ஜில் நீங்கள் செலவு செய்யுங்கள், நல்ல முறையிலே செலவு செய்யுங்கள். ஹஜ்ஜில் செலவு எவ்வளவு அதிகமா செய்வீர்களோ அவ்வளவு அதிகமான கூலி கிடைக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செலவை சுருக்கிற இடம் அல்ல ஹஜ்ஜிங்கிறான். விசாலமா செலவு செய்யுங்கிறான். ஹாஜிகளுக்கு அங்கே சென்று நீங்கள் உதவி செய்யுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம். இன்றைக்கு ஹஜ்ஜை பொறுத்தவரையில் 2 வகை இருக்குது. அதிகமா செலவு செய்தவங்களுக்கு ஒரு தனி கூலி, செலவை குறைச்சவங்களுக்கு கூலி வேற. ஹஜ்ஜில சிரமம் இருக்கும். சில பேருக்கு சிரமம் இல்லாத ஹஜ்ஜு கிடைச்சிடும். நபி பெருமானாரை சந்தித்து அன்னை ஆயிஷா சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த ஹஜ்ஜில் நான் சிரமத்தை சந்தித்தேன் என்றார்கள். பெருமானாரோடு வந்திருக்கிறார்கள். ஹஜ்ஜிலே அன்னை ஆயிஷா சொன்ன வார்த்தை, இந்த ஹஜ்ஜி எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது என்றார்கள். சர்க்காரை ஆலம் அதற்கு ஆறுதல் சொல்வார்கள் என்று நினைத்த போது என் பெருமான் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஆயிஷா, சிரமம் ரொம்ப இருந்துச்சா? ஆமா. அப்ப நீங்க ஹஜ்ஜில உயர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கூலியும் அதிகம் என்றார்கள். சிரமம் கூடினால் கூலியும் கூடுகிறது. எனவே ஹாஜிகள் கவலையே பட வேண்டாம். நீங்கள் என்ன செய்தாலும் பாக்கியம், சிரமப்பட்டாலும் பாக்கியம், நீங்கள் செலவு செய்தாலும் பாக்கியம். அப்படி ஒன்று உலகத்தில் எங்கும் இல்லை. அல்லாஹ் ஹஜ்ஜை கொண்டே நசீபாக்குகிறான். ஹாஜிகளுக்கு நான் சொல்வேன், இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜினுடைய நாட்கள் எண்ணப்பட்ட 5 நாட்கள். துல்ஹஜ் பிற 8, 9, 10, 11, 12 5 நாட்கள் தான் ஹஜ்ஜினுடைய அடிப்படையான நாட்கள். நம்ம மக்காவில் இருக்கிறோமோ, மதீனாவில் இருக்கிறோமோ, டிராவல்ஸ்ல போறோம், ஹஜ்ஜி கமிட்டியில போறோம், முதல்ல மதீனா கூட்டு போலாம், எப்படி இருக்கட்டும்.
இன்ஷா அல்லாஹ் பிற 8 காலையிலே நம்மை மினாவில கொண்டு நிறுத்துவாங்க. 7 அன்னைக்கு அலௌன்ஸ் பண்ணுவாங்க, நீங்க தயாராகுங்கன்னு. நான் இங்கே எல்லோருக்கும் சொல்கிறேன், ஹஜ்ஜிக்காக ஒரு குழி குளிக்கணும். ஹஜ்ஜிகள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கங்க. ஹஜ்ஜிக்கான ஒரு குழி, அந்த குழியின் போது நியத்து வைக்கிறோம், யா அல்லாஹ் இந்த குழி ஹஜ்ஜிக்காக, இஹ்ராமுனுடைய குழி, நான் குளிக்க போகிறேன். நல்லா குளிக்கணும், உடலை சுத்தம் பண்ணணும், சோப்பு தேய்க்கணும். குளிச்சு முடிச்சிட்டு உடம்புல அத்தர் பூசிக்கிறோம், ஆடையில் அல்ல உடம்புல பூசிட்டு துவா செய்யணும், யா அல்லாஹ் உடலை கழுகினேன், அழுக்கை நீக்கினேன், சுத்தமானேன், மனமானேன். ரப்புல் ஆலமீனே, கல்வில் கரை இருக்கிறது, அழுக்கு இருக்கிறது, ஆபாசங்கள் இருக்கிறது, அசிங்கங்கள் இருக்கிறது. உன்னை நோக்கி வருகிறேன், என்னுடைய உடலை நான் ரொம்ப ரொம்ப அழகாக்கி விட்டேன், மனமாக்கி விட்டேன். என் கல்வை நீ அழகாக்கி மனமாக்குவாயா, என் கல்வை அழகாக்கி மனமாக்கி விடு. அல்லாஹ்வையே சந்திக்க போகிற இடம், அவன் தங்க வேண்டிய இடம், புனிதமான இடம் நமது கல்பு. கல்புல அந்த அழுக்கை என்னால சுத்தம் பண்ண முடியாது, நீக்க முடியாது. அதுல பொறாமை இருக்குது, பெருமை இருக்குது, ஆசை இருக்குது, காமங்கள் இருக்குது, பாவ சிந்தனைகள் இருக்குது, எல்லாம் இருக்கும். ஆடையை வேணா மாத்திக்கிறோம், உடலை கொஞ்சம் சுத்தமாக்கிறோம், பழைய ட்ரெஸ் எல்லாம் நீக்கிட்டு இஹ்ராம் ட்ரெஸ் உடுத்துக்கிறோம். கல்பு அதே கல்போட போறோம். பெருமக்கள் எழுதுவாங்க, குளிக்கிற போது துவா செய்திருங்க, அல்லாஹுவே கல்ப மாத்த என்னால முடியாது, எல்லாத்தையும் சுத்தமாக்கிட்டேன், என் கல்ப சுத்தமாக்கி விடுவாயா. அந்த துவா கபூல் ஆனால் உண்மையில் நாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபி செய்வானா. கல்புதான் நம்மை உயர்த்தும், கல்வின் சுத்தம்தான் நாம் ரப்பை அடைகிற மிகப்பெரிய வழி. இன்றைக்கு எவ்வளவு மார்க்கமுடையவர்கள், கல்வியாளர்கள், இபாதத்துடையவர்கள், ராத்திரி பகலாக நின்று வணங்குபவர்கள் எல்லாம் இருக்கிறது, தியானம் இருக்கிறது, திக்ர் இருக்கிறது, ஃபிக்ர் இருக்கிறது, அமல் இருக்குது. ஆனால் அவங்க உள்ள மாத்திரம் அழுக்கை விட்டும் நீங்கவில்லை. அல்லாஹ்வுக்கும் அவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய நெருக்கம் கல்பாலேயே தடைபட்டு கொண்டிருக்கிறது, கல்பை கொண்டே தடைபடுகிறது. கல்பு சுத்தமானால் என் அமலுக்கு தான் என்ன விசேஷம், என்ன ஒருத்தர் பார்த்துட்டா கூட அவருக்கு ஹிதாயத்து கிடைச்சு போயிடும். அல்லாஹ் அந்த கல்பர்மை எல்லாருக்கும் நசீபாக்குவானாக. ஹாஜிகள் நியத்து வையுங்கள், குளிக்கிற போது குளிச்சு முடிச்சுட்டு ஹராம் உடுத்தரணும். ஹஜ்ஜிக்கான ஹராம் நம்ம வீட்டுல எங்க தங்கணுமோ அங்கேயே நம்ம ரூம் கொடுத்துருப்பாங்க, ரூம்லயே குளிக்கிறோம், ரூம்லயே ட்ரெஸ் அணிகிறோம். நம்முடைய அழுக்குகள்லாம் ஏற்கை ஊர்ல வச்சு நீக்கிட்டு போயிருப்போம், ஏதாவது நகை அது இருந்தா கலைஞ்சிக்கிறோம், இன்ஷா அல்லாஹ் நியத்து வைக்கிறோம். ஹஜ்ஜுடைய நியத் அங்க வைக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, அல்லாஹும்ம இன்னி உரீதுல் ஹஜ்ஜா ஃபயஸ்ஸிருஹு லீ ஃபதகப்பல்ஹு மின்னி. ரப்பே நான் ஹஜ்ஜை நாடி நியத்து வைக்கிறேன், லேசாக்கி கபூல் செய்வாயா. ஹஜ்ஜை நாடி நியத்து வைக்கிறேன். என் பெருமான் இதுல மட்டும் இப்படி கேட்கிறாங்க, அதை லேசாக்கி கபூல் செய்ய அல்லாஹ், அவனே லேசாக்கணும். நான் எவ்வளவுதான் தியாகம் செய்தாலும் லேசாக முடியாது. மினா அரபாத்துக்கு போறது வர்றது, அங்க உள்ள சூழ்நிலை, நம்ம கூட வந்தவங்க திடீர்னு நம்ம கையை விட்டு மறைஞ்சிருவாங்க, கண்ணை விட்டு மறைஞ்சிருவாங்க, இங்க இருக்குன்னு சொல்லுவாங்க, நம்ம அங்க போவோம், இன்னும் போயிட்டே இருக்கணும், வேறு சூழல்கள். அந்த காரியங்கள் அத்தனையும் அல்லாஹ் லேசாக்க வேண்டும். பயப்படக்கூடாது, இது அவனுக்கான அமல். முழுக்க முழுக்க நான் சொல்வதெல்லாம் 2 விஷயம் இருந்துச்சு, நம்ம எப்போதும் ஜெயிக்கிறோம். 2 விஷயம் இருந்தா எப்போதும் ஜெயிக்கிறோம். சமீபத்துல கூட நான் அதை ஜும்மாவில் சொல்லியிருந்தேன். ஒன்று, முழுக்க முழுக்க நம்மை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிடும். என்னுடைய சக்தி, என்னுடைய பலம், என் தைரியம், என் பலமை எல்லாத்தையும் நான் மறந்துட்டு அல்லாஹ்ட்ட ஒப்படைக்கணும். ரப்பே என்ன எல்லா வகையிலும் ஒன்னு ஒப்படைச்சிட்டேன், நான் போகணும், திரும்பணும், அமல்கள்ல ஈடுபடணும், எங்கெல்லாம் இருக்கணுமோ அங்கெல்லாம் நான் இருக்கணும், எங்கெல்லாம் கையேந்தணுமோ அங்கெல்லாம் நான் கையேந்தணும், எங்கெல்லாம் எந்த டயத்துல நான் போய் சேர வேண்டுமோ அந்த டயத்துல நான் போய் சேரணும். இது எந்த ஒன்றுக்கும் என் வாகனமோ வசதிகளோ ஆரோக்கியமோ காரணமாக இருக்க முடியாது. இது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். எங்கே எப்படி அழகாக ஹஜ்ஜில் நான் நடக்கணுமோ அத்தனை இடத்திலும் நீ என்னை வழி நடத்தி சேர்த்து வைப்பாயா. ஒப்படைச்சிடலாமா? இன்ஷா அல்லாஹ். நீங்க ஜெயிக்கிறீங்க, நீங்க வெற்றி பெறுறீங்க, ஹஜ்ஜ லேசாயிடும். அல்லாஹ்ட்ட ஒப்படைக்காம சின்ன வேலையை கூட நான் என் வாழ்க்கையில செய்ததில்லை, சின்ன வேலையை கூட செய்ததில்லை. ஒரு சின்ன காரியத்தை நடத்தணும்னா ரப்பே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன், என்னால ஒண்ணும் முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவா, ரப்பே என் பொறுப்பை என்கிட்ட கொடுத்துறாதேன்னு கேட்டான். பெருமானார் கேட்டது, என்னுடைய பொறுப்பு ஒலா தக்கில்னி இலா நஃப்ஸி தரஃபத்த ஐன், என்னுடைய கண்மூடி திறக்கும் நேரம் கூட என் பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைச்சிடாதே அல்லாஹ். என் பொறுப்பை என்னால காப்பாற்ற முடியும் நம்பிக்கை எனக்கு இல்லை.
என்ன கண்காணிச்சுக்காண்டு நீ என்கிட்ட சொன்னா எப்படி கண்காணிக்க முடியும்? என்ன நான் பாதுகாக்க முடியாது. நான் போயிட்டு இருப்பேன், அழகாத்தான் போவேன். இன்னொருத்தர் வந்து என் மேல முட்டிக்கிட்டு நிற்பார். என் பொறுப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விடாதேங்கிறாங்க. அதன் நோக்கமே என் பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைச்சிட்ட நீ என்னை வழிநடத்துவாயாக. இது முதல் விஷயம். ஹஜ்ஜில ஹாஜிகள் ரொம்ப கவனமாக ஊர்ல இருந்து புறப்படும் போதே அந்த நியத்து வச்சிருங்க. என் பெருமான் கற்றுக் கொடுத்த அருமையான வழி. அப்ப அங்க எஹராம் ட்ரெஸ் அணியணும். எஹராம் அணிஞ்சிட்டு நியத்து வச்சிடறோம். அஜ்ஜ நாடி நியத்து வைக்கிற டேசாக்கி கபூல் செய், இன்ஷா அல்லாஹ் கூட்டு போயிடுவாங்க. ராத்திரி அழைச்சிட்டு போகலாம், பகல்ல கூட்டு போகலாம். 8ஆம் நாள் மினாவுல போய் உட்காரும். 8ஆம் நாள் மினாவுடைய டென்ட் ஒண்ணுமே இருக்காது. திறந்த வெளியில கூடார அமைச்சு தந்திருப்பாங்க. நிறைய ஹாஜிகளுக்கு அது புரியாது. இங்க கொண்டு உட்கார வச்சிருக்காங்களே, இது திக்ரு செய்யணுமா, குர்ஆன் ஓதணுமா, ஏதாவது கூட்ட அமல்கள் ஒண்ணும் இருக்காது. அவங்க அங்க பேசிக்கிட்டு நிற்பாங்க, போயிட்டு இருப்பாங்க, வந்துட்டு இருப்பாங்க. நீங்க விளங்குங்க, 8ஆம் நாள் அந்த கூடாரத்துல போய் நான் உட்கார்றது தான் ஹஜ்ஜினுடைய முதல் அமல். அப்படியே உட்கார்ந்தோம், அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுறோம், கொஞ்ச நேரம் திக்ரு செய்வோம், கொஞ்ச நேரம் தூங்குவோம். கரெக்டா வக்து தொழுகை நடக்கும். அங்க ஒரு இமாம் நிறுத்தப்படும். அந்த இமாமை பின்தொடர்ந்து நம்ம தொழுகிறோம். இந்த நாளுடைய வேலை அந்த டென்டில் உட்கார்வது. சுய தேவைக்கு வெளியில போலாம், வரலாம். வீண் பேச்சை தவிர்க்கணும். தேவையில்லாத ஈடுபாடுகள் இருக்கக்கூடாது. இப்போது நான் ஹஜ்ஜுக்காக இருக்கிறேன், ஹராமுடைய உடையில் இருக்கிறேன். வல்லல் நபி மினாவின் டெண்டில் இருந்து கொண்டு சொன்னார்கள், இதோ ஷைத்தான் கண்ணீர் வடித்து ஓடுகிறான், தன் தலையில் மண்ணை அள்ளி தூவி விட்டு ஓடுகிறான். ஷைத்தான் தலையிலே மண்ணை வாரி போட்டுக் கொண்டு கண்ணீரோடு ஓடுகிறான். சொன்னான், ரப்பே, உன் அடியார்களை நான் கெடுப்பதற்கு சக்தி இழந்து விட்டேன் என்று சொல்கிறான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா. உன் அடியார்களை வழிகெடுக்க என்னால் இப்போது முடியவில்லை. தலைவில் கோலத்தோடு, இஹ்ராமுடைய உடைகளோடு, கண்ணீரோடு, அழுகையோடு நீ சொன்ன இடத்தில் வந்து உட்கார்ந்து விட்டார்களே என்று நம்மை பார்த்து வேதனை ஷைத்தான் படுவான். அவன் வேதனைப்படும் போதெல்லாம் அல்லாஹ் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவான். நம்மளை பார்த்து ஷைத்தான் சந்தோஷப்பட்டா அல்லாஹ்வுடைய திருப்தி பெற முடியாது. ஷைத்தான் வேதனைப்படுறான், அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அங்க உட்கார்ந்து குர்ஆன் திக்ர், முடிஞ்ச வரைக்கும் அவுராதுகள் எவ்வளவு முடியுமோ, சுபஹானல்லாஹ் 100 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 100 தடவை, லா இலாஹ இல்லல்லாஹ் 100 தடவை, அல்லாஹு அக்பர் 100 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை, ஸலவாத் 100 தடவை. இப்படி ஒரு கணக்கு வைங்க. 600 காலையில ஓதுங்க, ஒரு 12 மணிக்கு ஒருக்க ஓதுங்க, அசர்ல ஓதுங்க, மக்ரிப்ல ஓதுங்க, இஷால ஓதுங்க. அவுராதுகளே நிரம்பும். இங்கே என் பெருமான் சொன்னது வெறும் 100 தடவை அல்ல, அதை 100,000-ஆக அல்லாஹ் மாற்றி விடுவான். குர்ஆன் ஓத தெரிந்தால் குர்ஆனிலே ஈடுபாடு. இன்ஷா அல்லாஹ் மினாவுடைய நாள் அதோடு கழியும். அதிகாலை அடுத்த நாள் நம்மை கிளப்புவாங்க, முஸ்தலிஃபாவுக்கு போகணும். 9ஆம் நாள் முஸ்தலிஃபா. அன்றைக்கு பகல்ல நம்ம அரஃபாத்துக்கு கூப்பிடுவாங்க. 9ஆம் நாள் காலை அரஃபாத்துக்கு. அது அவங்க டைம் பொறுத்து, ஒன்னு ராத்திரியே கூப்பிடுவாங்க அல்லது பகல்ல கூப்பிடுவாங்க. நம்ம தயாரா இருக்கணும், இஹ்ராமோடு இருக்கணும். எப்ப கூப்பிட்டாலும் புறப்பட்டு வரணும். அரஃபாவ மாதிரி ஒரு நாள் துன்யாவிலேயே இல்லை. 9ஆம் நாள் போல் இன்னொரு நாள் துன்யாவில இல்லை. என் பெருமான் சொல்வார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ்ஜி என்பதை அரஃபா தான் என்றார்கள். ஹஜ்ஜினாலே அரஃபா தான். ஹாஜிகளுடைய கண்ணீர், வலிமார்கள், சாலிஹீங்கள், அவன் அருள் பெற்ற சித்தீகீங்கள் அன்றைக்கு அங்கேதான் அசம்பிளி ஆகிறாங்க. எல்லாரும் நிக்கிற இடம், நபிமார்கள் நிக்கிறாங்க. என் பெருமான் சொன்னாங்க, என்னுடைய ஹஜ்ஜில ரசூல் ஹஜ்ஜில இருக்கிறாங்க. இதோ ராயித்து மூசா, இமாம் புகாரி எழுதுறாங்க, மூசா நபியை பார்க்கிறேன், அவர்கள் தல்பியா சொல்லி கொண்டு போகிறார்கள். நமக்கு எவ்வளவு பெரிய பாடத்தை படிச்சு கொடுக்கிறாங்க. நம்ம ஹஜ்ஜி செய்யறோம்னு நினைக்கிறோம். மூசா நபி இங்கே தல்பியாவோடு ஈசா நபியை பார்க்கிறேன் என்கிறார்கள் நபிகள் நாயகம். அப்படியானால் ஹஜ்ஜினுடைய அந்த புனித நாட்களில் நாம் மாத்திரமல்ல, நபிமார்கள், மலக்குமார்கள், சாலிஹீங்கள், வலிமார்கள் காபாவை வலம் வருகிறார்கள். எந்த தகுதியும் இல்லாத நம்மை போல உள்ளவர்களை அல்லாஹ் அங்க வருவதை தௌபீக் செய்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும். அவன் அருள் புரிவானாக. எல்லாரும் நியத்து வைங்க, போகாதவங்க நியத்து வச்சிடணும். நான் காபாவில் போய் கேட்டேன், 2 துவா கேட்டேன். அல்லாஹ் ஹயாத் வரைக்கும், மவுத் வரைக்கும் நான் ஹஜ்ஜிக்கு வரணும்னு. அல்லாஹ் தௌபீக் செய்துட்டே இருக்கிறான், போயிட்டே இருக்கிறோம். குறிப்பா ஒரு 5 துவா கேட்டேன். அல்லாஹும்ம ஜஅல்னி தவீல ஸம்த், தாயிமல் ஃபிக்ர், தாயிமல் வுது, கஸீரல் இன்ஃபா, குஸாத்தல் கல்ப். இந்த 5 துவா காபாவில் தான் கேட்டேன். 5 வாழ்க்கையானது. அல்லாஹ் நிம்மதியை கொடுத்தான், மகிழ்ச்சியை கொடுத்தான். நீண்ட மௌனத்தை என் வாழ்க்கையில் நசீபாக்குன்னு கேட்டேன்.
அங்க கேட்கிற துவா கபூலுங்கிறதுக்கு அடையாளம். கேட்டும் கிடைத்தது. தவீல சம்து, நீண்ட மௌனம். அதிகமா நாம் பேசக்கூடாது. தேவைக்கு பேசணும். மார்க்கத்தை பேசலாம், மக்களுக்கு வழிகாட்ட பேசலாம். சும்மா உட்கார்ந்து சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேச்சால 1000 இதயங்கள் காயப்படும். சஞ்சலங்கள், சங்கடங்கள். காபாவில் ஞாபகம் வையுங்க, நம்ம வாழ்க்கைக்கு தேவைகள் என்ன, எதையெல்லாம் அல்லாஹ்ட்ட கொண்டு சேர்க்கணும், எதையெல்லாம் இனி வரும் காலத்தில் எடுக்கணும். இங்க இருந்து நம்ம கேட்டுக்கொண்ட அத்தனையும் கிடைக்க பெறுகிறோம். மறுக்கப்படாத இடம் காபா, மறுக்கப்படாத இடம் காபா. உங்க வாழ்க்கைக்குன்னு சில தேவைகள்லாம் இருக்கும், எழுதி வச்சுட்டு போகணும். சும்மா ஏதோ ஒரு ஜாலி பயணம் இல்லை, திட்டமிட்டு. என்னுடைய முதல் ஹஜ்ஜெல்லாம் ரொம்ப திட்டம் போட்டேன். என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், என்ன கேட்கணும், எங்க போகணும், எதை பார்க்கணும், ஒரு லிஸ்ட் தயாரிச்சுட்டு தான் ஹஜ்ஜுக்கு புறப்பட்டோம். பெரிய லிஸ்ட். அத்தனையும் அல்லாஹ் பாதுகாக்க தௌஃபீக் செய்தான். எந்தெந்த இடத்துல போய் நின்று தொழணும். இன்னைக்கெல்லாம் நேர அவகாசம் குறைவா கொடுப்பாங்க, டக்கு டக்கு நம்மளை கூப்பிட்டுறாங்க. ஆஜிகளுடைய மனதில் பதிக்கிறேன். 5 விஷயத்தை அல்லாஹ்ட்ட கேட்டேன், ரொம்ப வாழ்க்கையில் இம்பார்ட்டன்ட், அவசியமானது. ஒன்று தவீல சம்து. வாழ்க்கையில பெருமானார் சொன்னாங்க, அதிகமா மௌனமா இருக்கிறவங்க தான் வெற்றியாளர்கள் என்றார்கள். அந்த வெற்றியாளனாக நான் இருக்கணும்னு கேட்டேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். பேச்சு குறைஞ்சிச்சு. அதிகமா யார்ட்டையும் பேசுறது இல்லை. யாரு பேச வந்தாலும் தேவைக்கு பேசுறது, மார்க்கம் சார்ந்து ஷரியத்தை சார்ந்தது பேசுறது. ஒன்னாவது தாயிமல் ஃபிக்ர், அதிகமா உன் சிந்தனையிலும் உன் நினைவிலும் ஆள வைப்பாயாக. அல்லாஹ் தஆலாவுடைய ஃபضل, தூக்கத்துல கூட நாங்க ரப்ப மறக்கிறது இல்லை. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யட்டும். தூக்கத்துல கூட அல்லாஹ் மறக்கிறது இல்லை. நினைவெல்லாம் ரப்பு, பேச்செல்லாம் ரப்பு, மூச்செல்லாம் ரப்பு. பையத்து வாங்குறவங்ககிட்ட அதான் கொடுக்கிறோம். நீ ஒரு மூச்சு உனக்கு வெளியில போதா, அல்லாண்டு போகணும். உள்ள வருதா, அல்லாண்டு வரணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஹஜ் ஒரு உயர்ந்த பாக்கியம். அங்கே நீங்கள் நில்லுங்கள், கையேந்துங்கள், கண்ணீர் வடியுங்கள். அல்லாஹ் வெறுங்கையாக அனுப்புவதே இல்லை. திட்டமிட்டு போங்க, அல்லாஹ்வை அடைஞ்சிட்டு வாங்க. இன்ஷா அல்லாஹ் அதற்கு பின்னால் உங்க வீடே சொர்க்கமாக காட்சி அடையும். உங்க பிள்ளைங்க உங்களை பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். உங்களை பார்த்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் நிறைவு பெறுவார்கள். அதுதான் பெரிய பாக்கியம். ஏதோ கடமையை முடித்து வருவது மாத்திரம் அல்ல, கடமைக்கு பின்னால் கிடைக்க பெறுகிற அருளையும் சுமந்து வர வேண்டும். அப்போ முதல் துவா நீண்ட மௌனம். 2வது அதிகமா ஒன்ன நினைச்சிலே இருக்கணும். அல்லாஹ் அந்த நினைவை நசீபாக்கணும். தாயிமல் ஃபிக்ர், தாயிமல் ஒது. ஹயாத்து பூரா ஒதுவோடு இருக்கணும்னு கேட்டேன். ஒது இல்லாத நம்ம வாழ்க்கையில ஒரு நிமிஷம் கிடையாது. ஒது இல்லாம இருந்ததே இல்லை. எப்பவும் ஒது யூரின் போயிட்டோம்னா உடனே ஒது செய்யறது. அதிகமா ஒது முறிவதும் இல்லை. பள்ளிவாசலுக்குள்ள நான் நுழைஞ்சிட்டா என்ன பார்த்தோன்னா பிலால் எஞ்சு காம சொல்லிடுவா. ஒரு நிமிஷம் முன்ன பின்ன போகும் சில நேரங்கள்ல, பல பணிகளுக்கு இடையே. நான் ஒது செய்யணும்னு அவர் எதிர்பார்க்கிறதே இல்லை. காம சொல்வார், அவருக்கு தெரியும் ஒது இல்லாத நேரம் இல்லை. வாழ்க்கை பூரா ஒது. இது எங்கே? என் பெருமான் சொல்வார்கள், நீங்கள் ஒதுவோடு இருக்கிற போதெல்லாம் உங்களை பற்றி தீயவர்களின் உள்ளத்திலும் நல்ல எண்ணங்கள் நசீபாகும். நம்ம ஒதுவோடு இருக்கிற போது மௌத்து ஈமானோடு நசீபாகும். ஒதுவோடு இருந்தால் காரியங்கள் இலகுவாகும். ஒதுவோடு நீங்கள் இருக்கிற போதெல்லாம் உங்களை கொண்டு அல்லாஹ் பெரிய பரக்கத்தை இந்த மண்ணிலேயே நடத்துவான். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்யணும். கசீரல் இன்ஃபா, நிறைய செலவு செய்யணும்னு கேட்டேன் அல்லாஹ்ட்ட. நிறைய வரவு வரணும்னு கேட்கல. கொஞ்சம் கவனமா இருக்கணும். நிறைய வரவை தாண்டு கேட்கல, நிறைய செலவு செய்யணும்னு கேட்டேன். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான காரியம் நான் செலவு செய்யறது. அல்லாஹ்வுக்கு தெரியும் இவர் நிறைய செலவு செய்யணும்னு கேட்டிருக்கிறார். நான் கொடுத்தா தானே செலவு செய்வாரு, நான் கொடுத்தா தானே செய்வாரு. நீ தாண்டியே அவன்கிட்ட போய் கேட்கணும். நான் செலவு செய்யணும்னு கேட்டேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். எப்பவும் செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகளை வழங்கினான். கணக்கு பார்க்கறதே இல்லை, கணக்கு பார்க்கறது இல்லை. குடும்பத்துல, வீட்டுல, செலவுகளில கணக்கே இல்லை. அல்லாஹ் கொடுக்கறான், செலவு செய்யறோம். அதிகமா செலவு செய்யணும். கேட்டவங்களுக்கு கொடுக்கிறோம், கேட்காதவங்களுக்கு கொடுக்கிறோம். ஏன் செலவு செய்யணும்? பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான மனிதர்கள் யார்? விசாலமான உள்ளமுடையவர்கள், தாராளமாக செலவு செய்பவர்கள், பிறருக்கு கொடுப்பவர்கள் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. உஸ்அத்தல் கல்பு, 3வது கேட்டேன். கல்பை விசாலமாக்கி வைன்னு கேட்டேன். கல்பு விசாலமானா பொறாம இருக்காது. முதல் விஷயம். இன்னைக்கு எல்லாம் கல்பு விசாலமா இல்லை. கூட பிறந்தவரை பார்த்து கூட பொறாமப்படுற உலகம், நண்பர்களை பார்த்து பொறாமப்படுற உலகம். கொஞ்சம் ஒருத்தர் டாப்ல போயிட்டா பிடிக்காது, பேர் வாங்கிட்டா பிடிக்காது, புகழ் கிடைச்சா பிடிக்காது.
மார்க்கம் சார்ந்து கண்ணியம் கிடைச்சாலும் இவருக்கு பிடிக்காது. அவருக்கு என்ன அவ்வளவு கண்ணியம்? அது பிடிக்காத மனசு போகணும்னா உள்ள விசாலமாகணும். அல்லாஹ் என் உள்ளத்தை விசாலமாக்குன்னு கேட்டேன். அல்லாஹ் கொடுத்த பெரிய தௌஃபீக், பெருமையும் பொறாமையும் மௌத்தாகிவிட்டேன். பெருமையும் வர்றதில்லை, புகழ் வரும்போது யாரு வளரும் போது பொறாமையும் வர்றதில்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. இதை நான் பெருமையாக சொல்லவில்லை. கஅபாவினுடைய கையேந்துதல் என்பது அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு நான் சான்றாக அமைகிறேன். என் வாழ்க்கையில் நிறைய கேட்டேன், இந்த 5 குறிப்பாக கேட்டேன். 5லும் இன்று வாடும் நசீபை அல்லாஹ் தந்தார். அப்ப இஹ்ராம கட்டுறோம், மினாவில் 8ஆம் நாள் கழிப்போம், 9ஆம் நாள் அரஃபா. அரஃபா தான் ஹஜ்ஜி. அரஃபாவில் உட்கார்ந்து 12 மணிக்கு அமலை துவக்குவோம். காலையிலே கூட்டு போயிடுவாங்க, கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும். அரஃபாவில் லேசா குளிக்கிறது சுன்னத். எஹ்ராமுடைய ட்ரெஸ்ல தான் இருக்கணும், எஹ்ராம களையக்கூடாது. அந்த எஹ்ராமோடு குளிச்சுட்டு இன்னொரு எஹ்ராம் துணியை கையில வச்சு உடுத்துக்கிறோம். முடி உதிராம பார்த்துக்கிறோம், முடி உதிரக்கூடாது. அழுத்தமா தலையை தொடச்சிடக்கூடாது. பெண்களுக்கு வாய்ப்பு இருந்தா செய்யணும், இல்லைன்னா அவங்க குளிக்க வேண்டியது இல்லை. நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு, அங்கே கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் தான் கிடைக்கும். முழுசா நம்ம வீட்டுல குளிக்கிற மாதிரி பாத்ரூம்லாம் அப்படிலாம் கிடைக்காது. அங்கே கொஞ்சம் காலம் தண்ணி, ஒரு பைப் இருக்கும், ஒரு சின்ன தண்ணி இறைச்சி தந்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் ஒரு 2 பக்கெட்டை வாங்கி மேல சுண்ணத்துக்காக ஊத்திட்டு அப்புறம் அந்த எஹ்ராம் துணியோடு வந்துடணும். 12 மணிக்கு இபாதத்தில் உட்கார்ந்து லொஹரை அஸ்ரை ஒன்னா ஜம்மு செய்திருவாங்க. அது ஒன்னா தொழணுமா பிரிச்சு தொழணுமா அந்த விவகாரத்துக்கு நம்ம போகக்கூடாது. நம்ம டென்ட்ல ஒரு இமாம் இருப்பாங்க, அந்த இமாம் ஜம்மு செய்தா நம்ம ஜம்மு செய்திடணும். அவர் ஜம்மு செய்யாம அவர் இப்படிதான் தொழணும்னா அவருக்கு பின்னால் நம்ம தொழுதிடணும். நம்ம கருத்தை வெளிப்படுத்தாமல் அங்கே உலமாக்களை பின்பற்றி நம்முடைய அமல்களை அமைச்சுக்கிறோம். உலமாக்களை பின்பற்றி அமல்களை அமைச்சுக்கிறோம். ஆனால் ஜம்மு பாக்கியமானது. தொஹரையும் அசரையும் ஜம்மு செய்தோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. தொஹர தொழுதவுடன் அசர தொழுகிறோம், அசர தொழுதுட்டு உட்கார்ந்துடும். குறிப்பாக அரஃபாத்தில் ஓத வேண்டிய நிறைய துஆக்கள் நான் சொல்றது மட்டும் ஞாபகம் வைக்கணும். 3ஆம் கலிமா 100 தடவை. சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் 100 தடவை ஓதியது. 4ஆம் கலிமா 100 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பெருமானார் சொன்னார், அன வன் நபியூன், நானும் எனக்கு முந்தி வந்த நபிமார்களும் இந்த கலிமாவை சொன்னோம் என்கிறார்கள். நானும் எனக்கு முந்தி வந்த நபிமார்களும் இந்த கலிமாவை சொன்னோம். எங்கே? அரஃபாவுடைய மைதானத்தில். அப்போ 4ஆம் கலிமா 100 தடவை. அடுத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் வ அத்தூபு இலைஹ். அவ்வளத்தையும் ஓத எழுதி வச்சு மனப்பாடம் செய்யுங்க. ஓத தெரியல அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம் 100 தடவை. ஸலவாத் 100 தடவை. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதனா முஹம்மத் வ அலா ஆலி சய்யிதனா முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. இவ்வளவு நீண்டு ஓத தெரியல ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 100 தடவை. அரஃபாத்துல உட்கார்ந்து நம்ம ஓதுறோம். குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஒரு 100 தடவை. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் ஒரு 100 தடவை ஓதிட்டு துஆ. அரஃபாங்கிறது யௌமுல் அரஃபா யௌமுத் துஆ. அரஃபாவுடைய நாள் என்பது துஆவுடைய நாள். அன்றைக்கு பூரா துஆ தான். ஹாஜிகள் ஆங்காங்கு கண்ணீர் வடிப்பார்கள். அன்னைக்கு கேட்பதை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான். அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான், சந்தோஷம் அடைகிறான். நபி பெருமானார் போய் நின்று கையேந்தி நிற்கிறாங்க. என் பெருமான் கேட்ட துஆ எவ்வளவு உயிரோட்டமானது. அவர்கள் மேலே இஹ்ராம் துணி இருக்குது, ரசூல் கையை உயர்த்துறாங்க. உயர்த்தி அவர்கள் நீண்ட நேரம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்களின் மேனியில் இருந்த அந்த துணி கீழே விழுந்தது. ரசூல் அவர்கள் கீழே விழுந்த துணியை கூட உணரவில்லை. அவர்கள் கண்ணீரோடு கையேந்தி கொண்டிருக்கிறார்கள். இஹ்ராமுடைய துணி விழுகிறது. காத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் கவனம் வைக்கவில்லை. கண்ணீரோடு துஆ. அது உருக்கம் என்பதை தாண்டி கவனத்தோடு நிற்கிற இடம். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அங்கெல்லாம் வேற கவனம்லாம் வைக்க கூடாது. மனைவியை கூட்டு போறோம், பிள்ளைகளை கூட்டு போறோம், சொல்லிடணும், ஏமா நீ துஆவுல ஈடுபடு. நம்ம கேட்கிறோம், நம்ம ஜமாத்துல உட்கார்ந்து சில பேர் கேட்பாங்க, ஆமீன் சொல்லணும். முடிச்சிட்டு இங்கிருந்து எழுந்திருச்சு போறோம், அங்க சில பேர் நின்று துஆ ஓதுவாங்க, அவங்க பின்னால போய் நின்று ஆமீன் சொல்லணும். இந்த பக்கமா வர்றோம், அங்க யாரோ ஓதுவாங்க, போய் நின்று ஆமீன் சொல்லணும். மக்ரிப் வரைக்கும் துஆ தான். கேட்க எவ்வளவு உண்டுமோ அவ்வளவு கேட்கணும். அல்லாஹ் சொல்வான், உலகத்தை மட்டும் கேட்டால் நீங்கள் பாக்கியமற்றவர்கள் என்கிறான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா. உலகம் குறித்தும் கேட்க வேண்டும், மறுமை குறித்தும் கேட்கணும். உலகத்தையும் கேட்கணும், மறுமையும் கேட்கணும். எங்கே? புனிதமான ஹஜ்ஜில்
குறிப்பாக அரஃபாவில் நம்முடைய மறுமை சார்ந்து எல்லா விஷயத்தையும், ஈமானுடைய மௌத்தை குறித்து கேளுங்கள், சக்கராத்து லேசாக வேண்டும் என்று கேளுங்கள், பிள்ளைகளுக்கு ஹிதாயத் வேணும் என்று கேளுங்கள், மொத்த உலகத்திலும் நாம் வாழ்கிற வரையிலும் ஈமானோடு வாழ வேண்டும் என்று கேளுங்கள். நம்முடைய மார்க்கத்திற்கோ நம்முடைய இபாதத்திற்கோ தடைகள் எந்த சூழலிலும் வந்துவிடக் கூடாது என்று கேளுங்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. நான் அதிகமா சொல்றது, ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சுங்கிறதுக்கு அடையாளமே ஹாஜியை பாருங்க. நான் ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சா அதுக்கு அடையாளம் ஊருக்கு திரும்பி வருகிற ஹாஜியை பாருங்கள். அவருடைய ஹஜ்ஜிக்கு முந்திய லைஃப் எப்படி, பிந்திய லைஃப் எப்படி, முந்திய வாழ்க்கை எப்படி, பிந்திய வாழ்க்கை எப்படி. ஹஜ்ஜிக்கு முந்திய உள்ள வாழ்க்கையை விட பிந்தி உள்ள வாழ்க்கை அழகானா. ஹஜ்ஜிக்கு முன்பு அவர் கோபக்காரர், இப்ப கோபம் குறைஞ்சு போச்சு. ஹஜ்ஜிக்கு முந்தி அவர் கொடுக்கல் வாங்கலில் சரியான மனிதர் இல்லை, இப்ப சரியா இருக்கிறார். ஹஜ்ஜிக்கு முன்பாக அவரிடத்தில் தொழுகை எல்லாம் பேணுதல் இல்லை, இப்ப பேணுதலா இருக்குது. ஹஜ்ஜிக்கு முந்தி தீன்ல பலகீனம், இப்ப பலமா இருக்கிறார். நீங்கள் உறுதி கொள்ளுங்கள், அவர் ஹஜ்ஜி ஒப்புக்கொள்ளப்பட்டது. அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஹஜ்ஜிக்கு பின்னால் நம்ம வாழ்க்கை மாறணும். எல்லாரும் காபாவோட துவா செய்துட்டு வாங்க, அல்லாஹ் என் லைஃபையே மாத்தி இருக்கான், ரொம்ப அழகா இருக்கான். ஜமாத்தை விட்டுறக்கூடாது, திக்ருகளை விட்டுறக்கூடாது, தஹஜ்ஜத்தை விட்டுறக்கூடாது. காபாவிலே இதையெல்லாம் பேணுகிறோம், இன்ஷா அல்லாஹ் ஹயாத் வரைக்கும் பாதுகாக்கணும். அந்த ஹஜ்ஜி தான் கபூலியத்தினுடைய அடையாளம். ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜி. ஹஜ்ஜிக்கு போயிட்டு வந்து மீண்டும் ஜமாத்தை ஒழுங்கா பின்பற்றாம வீட்டுல ஒரே சண்டை போட்டுக்கிட்டு மனைவி மக்களோட பிரச்சனை பண்ணிக்கிட்டு வியாபாரம் தொழில ஒரு நேர்மை ஏற்று நடக்கிறோம்னா நம்ம ஹஜ்ஜி பவர்ஃபுல் இல்லாத ஹஜ்ஜாயிரும். அல்லாஹ் உங்களை என்னையும் அந்த நிலை விட்டும் பாதுகாப்பானாக. மக்ரிப் வரைக்கும் துஆ, எவ்வளவு முடியுமோ அவ்வளவு துஆ. நிறைய துஆக்களை பெருமக்கள் எழுதுவார்கள். அந்த துஆக்கள் எல்லாம் இன்றைக்கு நூல் வடிவத்தில் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அதையெல்லாம் தாண்டி நான் சொல்வேன், உங்கள் துன்யாவின் நலன் குறித்து கேளுங்கள், உங்கள் மறுமையின் நலன் குறித்து கேளுங்கள், சக்கராத்து லேசாக வேண்டும் என்று கேளுங்கள், ஈமானுடைய மௌத்து நடக்க வேண்டும் என்று கேளுங்கள், என் மூச்சு இருக்கிற வரைக்கும் உன் நினைவிலேயே என் மூச்சு போக வேண்டும் என்று கேளுங்கள். இன்னொரு பக்கம் கபூர் பிரகாசமாக வேண்டும், சிராத்துல் முஸ்தகீமை கடக்க வேண்டும், இன்ஷா அல்லாஹ் எரியும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும், சொவர்க்கபதி கிடைக்க வேண்டும், சுந்தர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருகாமையும் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. இதெல்லாம் நீங்க கேட்கிற இடம் அரஃபா. அரஃபாவில் அது கபூல் ஆயிட்டு வைங்க, மொத்த உங்க லைஃபும் செட்டில் ஆயிடும், துன்யாவிலையும் மறுமையிலையும். அங்கேயும் நீங்க ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. மக்ரிப் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் அரஃபாவுடைய நேரம் மக்ரிபோட முடிஞ்சிடும். அப்புறம் எப்போ பஸ் புறப்படுமோ ராத்திரி முஸ்தலிஃபா. அரஃபா கொஞ்சம் இப்ப கொஞ்சம் டென்ட் போட்டிருக்கிறாங்க. முஸ்தலிஃபா சும்மா காலி இடம், திறந்த வெளி, எங்கன போய் பஸ் நிற்குமோ அங்கன படுக்க வச்சிருவாங்க. முஸ்தலிஃபால செய்ய வேண்டிய முக்கியமான அமல், அரஃபாவுல செய்த இந்த திக்ர அங்கேயும் செய்யணும். அரஃபால செய்த திக்ர மக்ரிப் புறப்பட்டுருவோம். மக்ரிபுடைய நேரம் கழியுது, 8 மணி ஆச்சு, அரஃபாத்துல இருந்து கிளம்ப முடியல. அப்பவும் நீங்க மக்ரிப் அங்க தொழக்கூடாது. மக்ரிபைய இஷாவை முஸ்தலிஃபால போய் தான் தொழணும். இங்க 8 ஆகி போச்சே, கலாவாயிடுமே. சில நேரங்கள்ல 7 மணிக்கெல்லாம் கூட்டு போயிடுவாங்க. சில நேரங்கள்ல நம்ம அரஃபாத்துக்கு கிளம்புறதுக்கு ராத்திரி 10 மணி ஆகும். நல்ல ஞாபகம் வச்சுக்கிறணும், மக்ரிப் இஷா சேர்த்து தொழ வேண்டும் ஜம்மாக முஸ்தலிஃபாவிலே. முஸ்தலிஃபாவுக்கு எத்தனை மணிக்கு அல்லாஹ் கொண்டு சேர்க்கிறான்? துஆ அரஃபால கேட்கணும், அல்லாஹ் முஸ்தலிஃபாவில் என்னை விரைவாக கொண்டு சேர்ப்பாயாக. அதையும் கேட்கணும். முஸ்தலிஃபாவுடைய இரவு பத்தி சொன்னாங்க ஹதீஸ்ல பெருமக்கள், ரொம்ப ரொம்ப விசேஷமான இரவு. லைலத்துல் கத்ர் இரவை விட விசேஷமான இரவு இருக்குமையானால் அது முஸ்தலிஃபாவுடைய இரவு. லைலத்துல் கத்ர் எவ்வளவு பெரிய இரவு! இன்னைக்கு லைலத்துல் கத்ர்ங்கிறதெல்லாம் கன்ஃபார்ம் இல்லை. 27, 21, 23, 25 ஒற்றைப்படைகளில் தேடுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம். ஆனா முஸ்தலிஃபாவுடைய இரவு கன்ஃபார்ம். அரஃபாத்தை முடிச்சிட்டு நம்ம போறோமா, அதான் முஸ்தலிஃபா. அந்த இரவு தான் முஸ்தலிஃபாவுடைய இரவு. அந்த இரவு லைலத்துல் கத்ரை விட விசேஷமான இரவு. எவ்வளவு முடியுமோ நல்ல தூக்கம் வரும், அசதியா இருக்கும். ஏன்னா காலையில பூரா முழிச்சிட்டு இருப்போம், நிறைய அமல் செய்திருப்போம், நிறைய பயணம், உடல் அலுப்பு எல்லாம் இருக்கும். கொஞ்ச நேரம் படுக்கலாம். நானெல்லாம் போன உடனே கொஞ்ச நேரம் மடமன் திக்ரு செய்வோம், மக்ரிப் இஷாவை தொழுதுட்டு படுத்துறது. ஆட்சிகளை படுக்க வச்சிருவேன். அங்க நங்க வெளிச்சமா தான் இருக்கும். சில பேருக்கு லைட் எரிஞ்சா தூக்கம் வராது, அங்க நல்லதுதான், லைட் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். முஸ்தலிஃபால லைட் அணைக்க முடியாது, ஃபுல் லைட். அல்லாம் கொஞ்ச நேரம் படுக்க இருக்காது, பெட்டு இருக்காது, ஒண்ணும் இருக்காது. சும்மா எஹ்ராம் துணியை கீழே விரிச்சு லேசா படுத்துடும். கீழே பூரா கல்லு முள்ளாத்தான் கிடக்கும், சின்ன சின்ன கல்லுகள். அதுக்கு மேல கொஞ்ச நேரம் படுத்து கொஞ்ச நேரம் உருண்டு எழுந்திருச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ், அங்கன ஒரு குழியுடைய சுண்ணத்தெல்லாம் இருக்குது, டைம் கிடைச்சாதான் செய்யணும். குளிச்சு அங்க எழுந்திருச்சு அல்ஹம்துலில்லாஹ். ராத்திரி தஹஜ்ஜத் அங்க ஹயாத்தாக்குறோம்.
அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. முஸ்தலிஃபாவிலே செய்ய வேண்டிய அமல்கள் நான் சொன்னதை போல இந்த அவுராதுகளை செய்யணும். மக்ரிப் இஷாவை ஜம்மாக அங்க தொழணும். தொழுது முடித்து விட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறோம். தஹஜ்ஜத் அங்க தொழணும். மறுநாள் ஷைத்தானுக்கு கல் எறிய வேண்டிய கற்கள் முஸ்தலிஃபாவில் எடுக்கணும். 70 கல் எங்க எடுக்கணும்? முஸ்தலிஃபாவில் எடுக்கணும். கொஞ்சம் ஒரு 5-10 கல் கூட எடுத்துக்கணும். சில நேரத்தில் கை தவறி கல்லு கீழே விழலாம். முதல் நாள் 7 கல் எறியணும். 2ஆம் நாள் 7 21, 3ஆம் நாள் 21, 4ஆம் நாள் இருந்தால் 21. எவ்வளவு ஆச்சு? 21 21 சொல்லுங்களா? 63. ஒரு 7 முதல் நாள் 7 மட்டும் 70 கல் தேவை. ஒரு 2-3 கல்ல கூட எடுத்துக்கும். இந்த கல்லை எங்க எடுக்கணும்? முஸ்தலிஃபால. பெருமானார் முஸ்தலிஃபாவில் கல் எடுங்கள் என்றார்கள். தன் கூட வந்தவங்க முஸ்தலிஃபால அந்த கல் கிடைக்கும். ஆச்சரியமா இருக்கும். கல் எடுக்கிறதுக்கு இருந்து பயணமாகி அங்கங்க போய் தேட வேண்டியது இல்லை. நம்ம படுத்திருப்போம், அப்படியே பார்த்தோம்னா படுக்கையில படுத்துக்கிட்டே அங்கே கல் எடுத்துக்கலாம். நம்ம படுக்கிற இடத்துல எல்லாம் கல் கிடக்கும். சின்ன 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 கல். அது பெரிய கல்லெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது. ஒரு அம்மா வந்தாங்க, ஒரு டப்பா நிறைய காட்டாங்க. அதுல இந்த கல்லு போகும். ஒவ்வொரு கல்லும் முடிதண்டி இருந்துச்சு. ஏமா ஸ்ரீதேவி இவ்வளவு கல் எங்கேயும் தூக்கிட்டு வந்தேன்னு கேட்டேன். அந்த அம்மாவை கொண்டு முடியல, கஷ்டப்பட்டு கொண்டுறாங்க. அது என்ன அவங்களுக்கு புரியல. ஷைத்தான் அடிக்கணும் இல்லையான்னாங்க. ஷைத்தான் அடிக்கிறதுக்கு பொடிக்கல்லு போதும். ஏன்னா இங்கே நோக்கம் என்ன? என் பெருமான் சொல்வார்கள், ஷைத்தான் அடிக்கிற விஷயம் நான் அப்ப சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் இங்க கல் 70 கல் எடுக்கணும். 3ஆவது நாள் இருக்கிறோமோ இல்லையோ 70 கல் அவ்வளோத்தையும் எடுத்து கல்லை கல்லுகிறதுலாம் சுண்ணத்துலாம் இல்லை. அது ஒரு பெரிய புதிய பிதாத்து மாதிரி. எல்லாரும் கல்லை எடுத்து அதை உட்கார்ந்து இந்த பொம்பளைங்க சோப்பு போட்டு கழுவாங்க போல தெரியும். அதெல்லாம் வேண்டியது இல்லை. கல்லை எடுத்துக்கங்க. கல்லில் நஜீசு பட்டால் தெரிந்தால் கழுகுங்கள். அவ்வளவுதான். இந்த கல்லை எடுக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் கல்லை எடுத்துட்டு நம்ம அன்னைக்கு அங்க சுபுகு ஜமாத்தோடு தொழணும். பள்ளிவாசலுக்கு போன அவசியம் இல்லை. வெளியில நம்ம ஜமாத்து நடத்துறோம். சுபு ஜமாத் அங்க தொழுவோம். தொழுது முடிச்சுட்டு முஸ்தலிஃபாவுடைய டைம் முடிஞ்சிடும். அங்கிருந்து புறப்படுறோம். அடுத்த நாள் ரொம்ப டைட்டான நாள், பெருநாள். ஹாஜிகளுக்கு பெருநாள் தொழுகை அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம அங்கதான் இருக்க போறோம். ஹரம்ல தான் இருப்போம். புனிதமான மினாவுக்கு வருவோம். காலையில மினாவுக்கு வந்து ஃபஜ்ருக்கு பின்னால கல்லெறிகிற சிறப்பான நேரம் துவங்கிடும். ஃபஜ்ருக்கு பின்னாலேயே துவங்கிடும். பெரிய கூட்டம் வருவாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அன்னைக்கு காலையில நம்ம 7 கல்லு ஒரே ஒரு ஷைத்தானுக்கு மட்டும்தான் அடிக்காங்க. ஒரே ஒரு ஷைத்தான் ஜமரத்துல் அக்பால போய் ஒரு கல் 7 கல் அடிக்காங்க. அது நமக்கு டைம். நம்ம டிராவல்ஸ்ல போறோமோ தனியா போறோமோ அவங்க டைம் சொல்லுவாங்க. அந்த டயத்துக்கு அங்க போகணும். கல் எறியும் போது உள்ள விஷயத்தை மட்டும் கவனத்துல வைக்கணும். கல் எறியும் போது பெருமானார் இந்த 2 விரலில் கல்ல பிடிச்சுக்கிடுவாங்க. இப்படிதான் எறியறாங்க. இந்த 2 விரலோடு ரசூல் கல்ல பிடிக்கிறான். கல் எறியும் போது அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் 3 தடவை தக்பீர் சொல்றார். ரஜ்மல் லிஷைத்தான் வ ரிதல் லிர்ரஹ்மான். ஷைத்தானை விரட்டுகிறேன், என் ரப்பை சந்தோஷப்படுத்துகிறேன். சொல்லுங்க. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ரஜ்மல் லிஷைத்தான், ரஜ்மல் லிஷைத்தான் வ ரிதல் லிர்ரஹ்மான். ஷைத்தானை விரட்டுகிறேன், என் ரப்பை சந்தோஷப்படுத்துகிறேன். ஒவ்வொரு கல்லை எறியும் போது அல்லாஹு அக்பர், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று இருக்குது. பிஸ்மில்லாவை சேர்த்து சொல்றாரு. தூக்கி எறிகிறது 7 தடவை தக்பீரோடு. வாங்க சொல்லலாம். சொல்லுங்க. 10ஆம் நாள் 5 அமல்கள். ஹாஜிகளுக்கு அன்னைக்கு கொஞ்சம் டைட்டான நாள். 5 அமல் அன்னைக்கு செய்யணும். 5மே ஹஜ்ஜினுடைய அமல். அன்னைக்கு செய்ய வேண்டிய புனிதமான அமல். முதல்ல ஷைத்தானுக்கு கல்லடிப்பது. 7 கல். ஒரே ஒரு ஷைத்தான் மாத்திரம். நமக்கு கையை காட்டிடுவாங்க, இங்கே போய் அடிங்கன்னு. 3 ஷைத்தானுக்கு அடிக்க வேண்டிய இடம், ஒரு ஷைத்தானுக்கு மட்டும் எந்த இடம்ங்கிறத காட்டுவாங்க, போய் அடிச்சிடும். அதை முடிச்சுட்டு வந்த உடனே குர்பானி கொடுக்கிறார். குர்பானி நம்ம போய் கொடுக்க வேண்டியது இல்லை. காசை கட்டிடுவோம், பணத்தை கட்டிடுவோம், டைம் சொல்லிடுவாங்க. 2வது அமல் குர்பானி கொடுப்பது. 3வது மொட்டை அடிக்கிறது. 3வது அமல் மொட்டை அடிக்கிறது. மொட்டை அடிக்கிறதுங்கிறது அங்கே கடமைகள்ல மிக முக்கியமானதாகிவிட்டது. ஹாஜிகள் முடி இறக்கணும். அங்க கொஞ்சம் அதுக்கும் கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஏன்னா நிறைய பல லட்சம் பேர் மொட்டை அடிக்கணும். அங்க நம்ம புதுசா மொட்டை அடிக்கிறவங்க எல்லாம் உருவாயிடுவாங்க. அப்ப நம்ம மொட்டை அடிச்சுட்டு வரும்போது பார்த்தா பல பேருக்கு தலையிலிருந்து ரத்தம் வலிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவன் அன்னைக்குதான் புதுசா மொட்டை அடிக்கிறாரு. அன்னைக்கு வந்து உட்கார்ந்து அடிச்சிட்டு இருப்பார். நம்மகிட்டே சில பேர் பிளேடு தான் வாங்கி அடிச்சு விடுவாங்க. இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் கூட இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ஓரளவுக்கு அனுபவம் உள்ளவங்களை நான் போய் பார்ப்பேன். அங்க இருந்து மொட்டை அடிச்சுட்டு வெளியில வர்றவங்களை பார்ப்பேன். தலையில ரத்தங்கத்தான் இல்லைன்னா நான் உள்ள நுழைஞ்சுக்கிறேன். பாத்துக்கிறணும். இல்லைன்னா அவன் காயப்படுத்தி விட்டுருவான். அதுல கொஞ்சம் கவனம். இன்ஷா அல்லாஹ் மொட்டை அடிக்கணும். 3வது அமல். 4வது இன்ஷா அல்லாஹ் நம்ம மொட்டை அடிச்சு முடிச்சுட்டு நேரா மினாவுக்கு வந்து டென்ட்டுக்கு வந்துருவோம். வந்து எஹராம கலைஞ்சிடும். எஹராம் முடிஞ்சிட்டு 8ஆம் நாள் எஹராம், 9ஆம் நாள் எஹராம்,
10ஆம் நாள் ஷைத்தானுக்கு கல்லடித்து விட்டு நம்முடைய குர்பானி கொடுக்கப்பட்டு மொட்டை அடிச்சிட்டோம்னா ஹராம கலைஞ்சிடலாம். இப்ப நம்ம ஃப்ரீ ஆயிடுறோம். அன்னைக்கு பெருநாளுடைய நாள், குளிக்கணும், ட்ரெஸ் அணியணும், புது ட்ரெஸ் ஒன்று இருந்தா போட்டு அணிஞ்சுக்கிறணும். அணிஞ்சிட்டு நேரா காபத்துல்லாவுக்கு புறப்படாது, காபாவுக்கு புறப்படாது. அதுலதான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். சில பேர் அடுத்த நாள் கூப்பிடுவாங்க, சில பேர் நைட்டுக்கு போலாம்பாங்க. அது நம்ம விருப்பம். அன்னைக்கு செய்ய வேண்டிய அமல், காபாவுக்கு போறோம், காபாவுக்கு போய் 4வது அமல் என்ன, தவாஃப் செய்யறோம். அந்த தவாஃப் தான் ஹஜ்ஜின் கடமையான தவாஃப். காபாவை 7 தடவை சுத்தணுமே, இவ்வளவு நாள நிறைய தவாஃப் செய்திருப்போம். இதுதான் தவாஃபுல் இஃபாதா, கடமையான தவாஃப். பெருநாள் அன்றைக்கு செய்யணும். அன்னைக்கு நம்ம செய்ய முடியல, நமக்கு நைட்டு கூட்டு போவாங்க, முடியல அடுத்த நாள் கூட்டு போவாங்க. ஆனால் அன்றைக்கு செய்ய வேண்டிய இந்த அமல்களில் தவாஃப் இஃபாதா. 5வது அமல் சஇ செய்யணும், தொங்கோட்டம். தொங்கோட்டம் கடமையான தொங்கோட்டம், இது ஹஜ்ஜினுடைய தொங்கோட்டம். இந்த அமல்களை தொங்கோட்ட ஹஜ்ஜ தவாஃப் செய்வோம், சஇ முடிச்சிருவோம். சஇ முடிச்சிட்டு எப்ப உம்ரா செய்தாலும் சஇ முடிச்சிட்டு மொட்டை அடிப்போம். இப்ப மொட்டை இல்ல, ஏற்கனவே மொட்டை அடிச்சிட்டோம். அதனால சஇய முடிச்சிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ். ஹஜ்ஜினுடைய அமல் முடிஞ்சிச்சு. இப்ப நாம ராத்திரிக்குள்ளால் மினாவுக்கு திரும்பணும். அந்த ராத்திரி மினால படுக்கணும். ராத்திரி மினால படுக்கிறது மிஸ் ஆனால் குற்றமாயிடும். அந்த இரவு மினால தலை வைக்கணும். அப்ப அதைத்தான் சில பேர் கவனிப்பாங்க. காபாவுக்கு போயிட்டு வர முடியுமா? ரொம்ப அதிகமான நெருக்கடி இருக்கும், கூட்டம் ரொம்ப இருக்கும், டிராபிக் ஜாமா இருக்கும். அதனால டிராவல்ஸுகள், ஹஜ் கமிட்டி எல்லாம் என்ன செய்வாங்கன்னா, நம்ம ராத்திரி கொஞ்ச நேரம் படுத்துருவாங்க. படுத்துட்டு ஒரு 1 மணி 2 மணிக்கு எழுந்திருச்சு அப்ப வாக்க போவாங்க காபாவை நோக்கி. அது உங்க சூழல். ஆனா ஞாபகம் வைக்கணும், அமல்களின் தர்த்தீபை சொல்கிறேன். நம்ம அப்படி படுத்துட்டா 2 அமல் பாக்கி இருக்கும். காபாவில போய் தவாஃபும் சாயும். அன்னைக்கு தவாஃபு சாயி ரொம்ப விசேஷமானது. அப்ப ராத்திரி படுத்தோம், நம்ம எப்படி செய்தாலும் முந்தி போயிட்டால் நைட்டு தலை வைக்க இங்க வந்துடும். அது இங்க தலை வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து அதுக்கு பின்னால எழுந்திருச்சு போகணும். அடுத்த நாள் 11ஆம் நாள் 12ஆம் நாள் செய்ய வேண்டிய அமல் 7 ஷைத்தானுக்கு கல்ல. 7 கல்லாக 3 ஷைத்தான், 3 வரிசையா இருக்கும், 7 கல். ஒவ்வொரு நாளும் இதே துவா தான். ஆனா இதுல என்ன, முதல் ஷைத்தானுக்கு கல் அடிச்சுட்டு நின்று துவா கேட்கணும், சுன்னத். 2வது நாள் 3வது நாள் உள்ள காரியத்தை சொல்றேன், முதல் நாள் இல்ல. 2வது நாள் முதல் ஷைத்தானுக்கு கல்லடிச்ச உடனே கிப்லாவை முன்னோக்கி நின்று துவா கேட்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் துவா கேட்டார்கள். அந்த இடத்தில் கேட்கிற துவா ஒப்புக்கொள்ளப்படும். பாக்கியமான துவா. நீண்ட நேரம் அந்த வரிசையா நிப்பாங்க. கல் அடிச்சு அங்க வைக்க கூடாது, கொஞ்சம் தள்ளி இந்த ஓரமா வந்துடும். வந்து நின்று காபா முன்னோக்கி துவா. ஷைத்தானு கல்லடி. அப்ப 2ஆம் ஷைத்தானு போய் கல்லடிப்போம். 2வது இடத்துல போய் கல்லடித்து விட்டு அங்கேயும் நின்று துவா கேட்கான். அங்கேயும் கொஞ்ச நேரம் நின்று துவா கேட்கணும். அதுக்கு பின்னால 3வது இடத்துக்கு போகிறோம், பெரிய ஷைத்தான். அங்க கல் அடிச்சுட்டு துவா கேட்க கூடாது, திரும்பி பார்க்காம போயிடும். அதுல துவா இல்ல. முதல்ல துவா, 2வது துவா, 3வது அடித்து விட்டு புறப்பட்டு விட வேண்டும். இதேபோல் அடுத்த நாளும். இப்ப அங்க இருக்கக்கூடிய 5 நாட்களில் இந்த 2-3 நாட்களும் ஷைத்தானுக்கு கல்லடிப்பது அங்கே அமல். ஒவ்வொரு வக்தும் அங்க தொழுதுக்கிறோம். 5 வக்து தொழுக, ஒண்ணு ரூம்ல தொழுவோம் அல்லது வெளியில தொழுவோம், டென்ட்ல தொழுவோம். போற வழியில எங்கன நேரம் வந்துச்சோ, கல்லடிக்க போற நேரம் ஆயிட்டு அங்கனையே ஒரு முசல்லா கையில கொண்டு போகணும், விரிச்சு தொழுதணும். இன்ஷா அல்லாஹ் இந்த நாட்களில் ரொம்ப ரொம்ப அதிகமா துவா, திக்ர், குர்ஆன் திலாவத், ஸலவாத் இவைகளை ஓதிக்கொண்டே இருக்கணும். வேற வேலைகள் இல்லை. இந்த அமல்கள் அங்கே பாதுகாக்கப்பட்டால் நம்முடைய ஹஜ் கபூலான ஹஜ் ஆகும். அவ்வளவுதான். அதுக்கு பின்னால் நேரா ஹரம கூட்டு வந்துருவாங்க. இன்னும் காபாவில தான். காபாவில இருக்கிற நாட்களை பிரயோஜனமாக்க. காபாவில எவ்வளவு நாள் இருப்போம், அத்தனை நாட்களையும் இன்ஷா அல்லாஹ் ஹரமுக்கு காலையில வெள்ளன வந்துடும். 5 வேளை தொழுகை முடிந்தவரையில் ஹரமுல பாதுகாக்க. 1,00,000 தொழுகைக்கு சவாப். ஒரு யாசீன் முடித்தால் 1,00,000 யாசீன் என்று இமாம் கஸாலி எழுதுவார். ஒரு குர்ஆனை நீங்கள் ஹரமில் ஓதி முடியுங்கள், 1,00,000 குர்ஆன் ஓதிய நன்மைங்கிறான். ஒரு குர்ஆன் முடிச்சா 1,00,000, எவ்வளவு பெரிய பாக்கியம். அதான் நிறைய திக்ருகள். சுப்ஹானல்லாஹ் ஒரு தடவை 1,00,000 நன்மை. ஆக கொத்து கொத்தாக நன்மைகளை கொடுத்து அல்லாஹ் கௌரவிக்கிற இடம். எனவே அங்க போய் விவகாரம் பண்ணக்கூடாது, சண்டையிடாதீர்கள் அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி தந்தான். அங்கே சண்டை போடக்கூடாது, உங்களுக்கு இடையே சத்தம் விட்டு விவகாரங்களை பண்ணக்கூடாது. அங்கதான் நிறைய சண்டை நடக்கும். காபாவுக்கு போயாச்சுன்னா இவர் துணி காய போட்டிருப்பாரு, அதுக்கு மேல வந்து இன்னொரு நாள் ஒதுக்கிட்டு காய போட்டுருவார். அன்னைக்கு பூரா அங்க சண்டை தான். அந்த ரூம்ல எல்லா சின்ன ஹாஜில இருந்து பெரிய ஹாஜி வரைக்கும் ஒரே சத்தம் தான். நான் அடிக்கடி சொல்றது, பயான் செய்து சண்டை போடக்கூடாதுன்னு சொன்னோமே, அது போடக்கூடாதுன்னு நினைச்சேன். என்னமோ கட்டுப்பாடு மீறி நடக்குது, அப்படிதான் அங்க நடக்கும். கவனத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். இருக்கும் நாட்களில் நல்ல புதிய அமல்களை, முகா தொழுகை, முன்பின் சுன்னத்துகள்,
இவைகளையெல்லாம் காபால பாதுகாக்கணும். எவ்வளவு முடியுமோ காபாவில தவாஃப் செய்யணும். இப்ப எல்லாம் முன்னால நினைச்சா தவாஃப் செய்யலாம், இப்ப அப்படி இல்ல. தவாஃபுக்கு அவங்க அனுமதிச்சாதான் உள்ள போக முடியும், பூட்டி வச்சிடறாங்க. இன்னும் சொல்ல போனா உம்ராவுக்கு எல்லாம் போனா ஹராம் ட்ரெஸ்ல போனா மட்டும்தான் தவாஃப் அனுமதிக்கிறாங்க. நிறைய பிரச்சனைகள், இதையெல்லாம் தாண்டி அமல் செய்ய வேண்டிய காலம். அன்னைக்கெல்லாம் நான் நினைச்சா உள்ள போயிடுவோம், இப்ப நினைச்சாலும் போக முடியாது. அவங்க டோரை பூட்டி வைக்கிறாங்க, ஒரு டோர் தான் திறந்திருக்கும், அவங்க வாய்ப்பை கொடுத்தா மட்டும்தான் உள்ள போக முடிகிறது. இப்படி ஒரு காலத்தில் நாம எவ்வளவு தூரம் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவோமோ, கண்ணீர் வெடிப்போமோ, கையேந்துவோமோ, அமல்கள் லேசாகும். பெண்களை கூட்டு போறவங்க கவனம் வைக்கணும், அவங்க இந்த எல்லா அமல்களையும் நம்மை போடுதான். எல்லா அமல்களிலும் முடிய வெட்டும் போது நம்ம மொட்டை அடிக்கிறதா நமக்கு சிறப்பு. அவங்களை பொறுத்தவரை கொஞ்சம் லேசா முடிய கட் பண்ணிட்டா போதும். ஆண்கள் முடிய குறைக்கலாமா? குறைச்சிக்கலாம். பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹு மஃபுர்லில் முஹல்லிகீன், யா அல்லாஹ் மொட்டை அடிப்பவர்களின் மொத்த பாவங்களை மன்னிப்பாயாக துஆ செய்தாங்க. சஹாபாக்கள் கேட்டாங்க, ஒலில் முகஸ்ஸிரீன், முடிய கொஞ்சம் குறைச்சு கட் பண்ணி வெட்டினாங்களே அவங்களுக்கும் மன்னிப்பு கேளுங்களே. அப்ப ரசூல் சொன்னாங்க, அல்லாஹு மஃபுர்லில் முஹல்லிகீன், மொட்டை அடித்தவர்களையே மன்னிப்பாயாக. ரெண்டாவது கேட்டாங்க சஹாபாக்கள், முடி குறைச்சி வெட்டினவங்க, அல்லாஹு மஃபுரில் முஹல்லிகீன், மொட்டையடித்தவர்களே மன்னிப்பாயாக. நாலாவது கேட்டாங்க, ஒலில் முகஸ்ஸிரீன், பரவாயில்லை முடிய குறைச்சாலும் மன்னிப்பாயாக. இது பரவாயில்லைங்கிற கட்டத்துல தான் இருக்கிறோம். அதனால ஒரு தடவை அங்க மொட்டை அடிச்சிடணும். முடிய பூரா எடுக்கும் போது மொத்த முசீபத்தும் நம்மை விட்டு நீங்கி விடும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஹாஜிகள் தாடி இல்லாம போறவங்க நீங்க வரும்போது தாடியோட வர, இப்பவே கொஞ்சம் முடிய வச்சு லேசா சின்ன தாடி வச்சுக்கங்க. ரசூலுடைய சுன்னத், பெருமானாரோட ரவுலாவுக்கு போவோம், சலாம் சொல்லுவோம், அவங்க முகத்தை பார்க்கிறோம். நபி சொன்னாங்க, நீ வந்து என் தர்பாரில் நிற்கும் போது உன்னை நான் பார்க்கிறேன் என்கிறார்கள், உன் பேர் எனக்கு தெரியும் என்கிறார்கள். என் பெருமானின் ரவுலாவில் நான் சலாம் சொல்ல சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு பதில் சொல்கிற அந்த வாய்ப்பின் போது அவங்களுடைய முபாரக்கான அந்த தோற்றம், தாடிங்கிற கோலம், அது இல்லாம போய் நிக்கிறது கொஞ்சம் வெக்கப்படுங்க தாடியோடு. அதுக்கு பின்னால சரி பரவாயில்ல அங்க வச்சுட்டு இங்க வந்து மீண்டும் புது மாப்பிள்ளை ஆகிடக்கூடாது, இங்க வந்து அந்த தாடி தொடர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஹஜ்ஜும் உம்ராவும் கபூல் செய்வானாக. அதில் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்கள் உங்களை மாற்றுங்கள், பண்பாளர்களாக மாறுங்கள், குணமுடையவர்களாக மாறுங்கள், அல்லாஹ்வின் தொடர்பை முழுமையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்னொரு பக்கம் அவனுடைய நெருக்கம் பெற்றுதான் திரும்ப வேண்டும் என்று உறுதி கொள்ளுங்கள். இங்க வந்தா நம்ம லைஃப் ஸ்டைலே மாறணும். ஹஜ்ஜுக்கு பின்னால வாழ்க்கையில உண்மையிலே சொல்ற பெரிய பெரிய மாற்றங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்தான். ஒவ்வொரு ஹஜ்ஜுக்கு பின்னால் ஒரு மாற்றம், ஒவ்வொரு ஹஜ்ஜுக்கு பின்னால் ஒரு திட்டம் வைப்பேன். இந்த ஹஜ்ஜுக்கு பின்னால் என்னென்ன செய்யணும், குறிப்பா உதாரணமா ஒரு 10 நிமிஷம் முந்தி பள்ளிவாசல் இருக்கணும், இந்த ஹஜ்ஜுக்கு முன்னால தஹஜ்ஜத்தை கொஞ்சம் கூட்டணும், ராத்திரி தஹஜ்ஜத்துல 2 ஜுஸ் ஓதுறோம், 3 ஜுஸ் ஆக்கணும், இப்படி எல்லாம் சில திட்டங்களை வச்சுட்டு வருவோம். அதற்கு தக்க அல்லாஹ்வும் நிறைவேற்றி தருவான். எனவே ஒவ்வொரு ஹஜ்ஜும் உங்களை மாற்ற வேண்டும். இந்த ஹஜ்ஜை ஏதோ ஒரு ஜாலியாக எடுத்து விடாதீர்கள், நிறைய அமல் செய்யுங்கள். போற போது சதக்கா செய்துட்டு போங்க, போற போது சதக்கா செய்துட்டு போங்க. பிள்ளைங்க வருவாங்க, வீட்டுல பெண்கள் ஆண்கள் எல்லாரும் கையிலும் ஒரு 5 ரூபா 10 ரூபா 50 ரூபா 100 ரூபா அது சதக்காக்களை கொடுக்கணும், அன்பளிப்பு. அது மனம் வாழ்த்தும் என்கிறார்கள் மார்க்க பெருமக்கள். இங்கிருந்து போற போது தக்வாவை நீங்கள் உங்களுடைய துணை பொருளாக எடுத்துட்டு போங்க அல்லாஹ். இந்த பயணம் தக்வாவுடைய பயணம். தக்வா என்றால் அல்லாஹ் என்னை பார்க்கிறாங்கிற எண்ணத்தோடு புறப்படுகிற பயணம். அவன் ஏவியதை மாத்திரமே எடுத்து நடப்பேன் என்கிற பயணம். அவன் தடுத்ததை செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்வதற்கு பேரே தக்வா. தக்வா என்றால் அவன் சொன்னதை எடுப்பேன், அவன் தடுத்ததை விடுவேன், அவன் என்னை பார்க்கிறான் என்று வாழ்வேன். இதுதான் தக்வா. இந்த தக்வாவின் பயணம் தான் ஹஜ்ஜின் பயணம். உங்கள் பயணத்தில் தக்வாவை உங்கள் துணை பொருளாக எடுத்து செல்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். அப்படி இந்த பயணம் அல்லாஹ் எல்லா வகையிலும் அங்கீகரிப்பானாக, அவனுக்கு பொருத்தமாக்குவானாக, சோதனையிலிருந்து பாதுகாப்பானாக. இந்த ஆண்டு ஹாஜிகள் எல்லோருக்கும் அங்கீகாரங்களை வழங்குவானாக, நம்முடைய ஹஜ்ஜை லேசாக்குவானாக, குடும்பத்தோடு போறவங்க அங்க பிரிந்து விடாமல் பாதுகாப்பானாக, சண்டைகள் சச்சரவு இல்லாமல் பாதுகாப்பானாக. அமல்களில் அல்லாஹ் எப்போதும் தக்வாவை நசீபாக்குவானாக, அவனே கிடைப்பதற்கு அருள் புரிவானாக. உள்ளங்களை ஒன்றிணைந்து அவனோடு இருக்க செய்வானாக. உள்ளங்களில் சிதறுதல் ஏற்படாமல் நமது அமல்களை பாதுகாப்பானாக. நமது இரவையும் பகலையும் பாக்கியமாக்கி தருவானாக. எங்கெல்லாம் நின்று துஆ கேட்க வேண்டுமோ அங்கெல்லாம் நம்மை நிறுத்தி துஆ கேட்க வைத்து அழகு பார்ப்பானாக. அங்கெல்லாம் அங்கீகாரத்தையும் தருவானாக. யாரெல்லாம் நம்மிடத்தில் துஆ செய்ய உத்தரவிட்டு சொல்லி அனுப்புவார்களோ அவர்களையும் நமது நினைவில் வைத்து துஆ செய்கிற தௌஃபீகை வழங்குவானாக. அல்லாஹ் அரஃபாவை லேசாக்குவானாக, மினாவை லேசாக்குவானாக, முஸ்தலிஃபாவை லேசாக்குவானாக. மீண்டும் முஸ்தலிஃபாவில் இருந்து
மினா வந்து மீண்டும் கஅபா வந்து போகிற அத்தனை அமல்களையும் லேசாக்குவானாக. இருக்கும் காலங்களை வீணான காரியங்கள் ஈடுபடாமல் பாதுகாப்பானாக. இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் இந்த சமூகத்திற்கும் நமது குடும்பத்திற்கும் இருவுலக நற்பாக்கியத்திற்கும் துஆவுடையவர்களாக நம்மை ஆக்கி வைப்பானாக. இங்கே இதற்கு காரணமாகி உங்களை எல்லாம் வழி அனுப்பும் இந்த பாக்கியமான நிகழ்வில் ஈடுபடுகிற என் அன்பு பிள்ளைகள், உலமாக்கள், குறிப்பாக இந்த பகுதியினுடைய ஜமாத்துல் உலமா, அதன் தலைவர், பொருளாளர், செயலாளர் உட்பட நிர்வாகிகள், சங்கைமிக்க உலமாக்களின் மூத்த ஆலிம்கள் நிரம்ப இங்கே வந்திருக்கிறார்கள். உயரிய குறிக்கோளோடு உங்களை எல்லாம் இங்கே அவர்கள் துஆ செய்து அனுப்புகிறார்கள். அவர்களின் நலனுக்கும் வளத்துக்கும் அவர்களின் மார்க்க சேவைகளுக்கும், குறிப்பாக இந்த தீன் உலகமுள்ள வரையிலும் அல்லாஹுடைய ரசூலுடைய திருப்தியான பொலிவோடு திகழ்வதற்கும் துஆ செய்வதற்கு அல்லாஹ் ஞாபகப்படுத்துவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாடும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத்து வரையிலும் முடங்கி விடாமல் பாதுகாப்பானாக. படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. ஹார்ட் அட்டாக்கில் இருந்தும் ஹார்ட் அடப்புகள் இருந்தும் பாதுகாப்பானாக. சுய நினைவுகள் இழந்து போய் விடாமல் பாதுகாப்பானாக. சுகர் பிரஷரின் தீங்கில் இருந்து பாதுகாப்பானாக. ஊரிலும் பாதுகாப்பானாக. பயணங்களிலும் பாதுகாப்பானாக. நமது பிள்ளைகளை கண்குளிர்ச்சி ஆக்குவானாக. நமது கரம் பற்றிய மனைவியர்களை பாக்கியமாக்கி வைப்பானாக. எல்லா ஆஃபியத்தும் ஆரோக்கியத்தையும் முழுமையாக வழங்குவானாக. நம்முடைய பிள்ளைகள் இல்மிலும், ஈமானிலும், அமலிலும், ரிசத்திலும் நிரம்ப பறக்க செய்வானாக. உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு நமது பிள்ளைகளுக்கு திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமண வாழ்க்கையை கண்குளிர்ச்சி ஆக்குவானாக. கணவன் மனைவி ஒருவரை மற்றவர் தேர்ந்தெடுத்து வாழச் செய்வானாக. சுவர்க்கத்திலும் தொடரச் செய்வானாக. நபியின் சுன்னத்தில் நின்று வாழச் செய்வானாக. குழந்தை பாக்கியங்களை அல்லாஹ் நமது மக்கள் செல்வங்களுக்கு வழங்குவானாக. எதிரிகளை விட்டும், சூழ்ச்சிகளை விட்டும், பொறாமைக்காரர்களை விட்டும், தீங்குகளை விட்டும், கண்பிருஷ்டிகளை விட்டும், மொத்த முசீபத்தை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் அவன் முன்னின்று பாதுகாப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியில் சர்க்காரை ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் நல்ல துஆவை ஆதரவைத்து, இந்த பகுதியின் அருமையான நண்பர்கள், நம்முடைய அனைத்து பள்ளிவாசலின் நிர்வாகிகள், நம்முடைய பள்ளிவாசல் பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் எல்லோருக்கும் துஆ செய்தவனாக இந்த பணிகள், இது போன்ற வழிகாட்டும் நிகழ்வுகள் தொடரட்டும். அல்லாவும் அருளோடு உங்களோடு தொடருவான் என்று செய்தி சொல்லி என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.